வெல்கம் கைஸ், வெல்கம் டு மை சேனல். பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் டிப்ஸில் வந்து அக்கௌண்ட் வாங்கி 5K அக்கௌண்ட் வாங்கி அதில் வந்து நான் வந்து பாஸ் ஆகிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் வாங்கி ஸோ அதில் வந்து எனக்கு வந்து அதில் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ அந்த அக்கௌண்ட்டையும் நான் ஷேர் பண்ணிவிட்டு நான் சக்ஸஸ் ஆன ஸ்டோரியும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் 2ல் தான் நான் வந்து அக்கௌண்ட் வாங்கினேன். நாட் பாசிங் அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். நான் வந்து ஜூன் 3 இந்த அக்கௌண்ட் வந்து பை பண்ணேன். ஸோ அந்த அக்கௌண்ட்டில் 5K ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு $250 வந்து லாஸ்ட் லிமிட்டு. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் வந்து $500 வரைக்கும் லாஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் லாஸ் நான் பண்ணல, பட் ஒரே நாளில் வந்து $264 வந்து நான் லாஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு வந்து எண்ட் ஆஃப் டே ஜூன் 7 அன்றைக்கே நான் $500 லாஸ் பண்ணதுனால எனக்கு டோட்டலாக வந்து இந்த அக்கௌண்ட் வந்து வாஷ் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ரீசன் என்னென்னா, ஒரு சில எமோஷன் ட்ரேடிங் பண்ணி தான் வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ எமோஷன் இல்லாமல் ட்ரேட் யாராலும் பண்ண முடியாது, பட் அது எமோஷனல் இருக்கும். ஸோ ஒரு சில இடத்துல கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்போம், மினிமம் ப்ராஃபிட்டில் வந்துடுவோம். பட் அன்னைக்கு நியூஸ் பேஸ்னால வந்ததுனால நம்மளுக்கு ஃப்ரைடே அன்னைக்கு நியூஸ் 7 அன்னைக்கு ஃப்ரைடே அன்னைக்கு நியூஸ் வந்ததுனால டோட்டலாக வந்து அது வந்து லாஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நான் வந்து 3rd அன்னைக்கு வாங்கினேன். 3rd அன்னைக்கு வாங்கினதுக்கப்புறமா அதுலேருந்து எனக்கு லாஸு தான். ஸோ கொஞ்சம் ரெக்கவர் பண்ணி ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கிட்ட கொண்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஃபைனலாக ஒரு லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு வாஷ் அவுட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து $30 வந்து பண்ணியிருக்கேன். அதில் ஆவரேஜ் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா $51. வின்னிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 50% நான் வின்னிங் ரேஷியோ எடுத்திருந்தேன். அது ஒரு லாஸுக்கு முன்னாடி வந்து 85 வின்னிங் ரேஷியோ இருந்துச்சு. அந்த ஒரு லாஸ்லேயே வந்து எனக்கு வந்து வின்னிங் ரேஷியோ கம்மியாச்சு. பார்த்தீங்கன்னா 7th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா $250 வந்து நான் வந்து லாஸ் பண்ணேன். அது வந்து சின்ன சின்ன ட்ரேட் லாஸ் பண்ணேன், டோட்டல் லாஸ் பண்ணல. அதுக்கப்புறம் 6th அன்னைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரேட் எடுத்து ஸோ 0.10 தான் எடுத்தேன். ஸோ அந்த ட்ரேட்லாம் எடுத்து அடுத்த 2 நாள் கண்டினியூஸாக ப்ராஃபிட்டில் தான் முடித்தேன் ட்ரேடிங்கு. பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்பர் ஆஃப் டேஸ் 5 days தான் நான் அதில் ட்ரேட் பண்ணிருக்கேன். அதில் வந்து 38 ட்ரேட் எடுத்திருக்கேன். அதில் வந்து பிக்கஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 105 ட்ரேடு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 6th அன்னைக்கு நான் பண்ணது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் லாஸ் பாருங்கள் $264. ஸோ இது வந்து 200க்குள்ளே இருந்துச்சுன்னா எனக்கு இது வந்து அக்கௌண்ட் வந்து வாஷ் ஆகிருக்காது. மேக்ஸிமம் நான் ரெக்கவர் பண்ணியிருப்பேன். ஸோ நான் சின்ன சின்ன ட்ரேடிங் தான். ஸோ அன்னைக்குன்னு பார்த்து கொஞ்சம் லார்ஜ் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணது பை ட்ரெண்டாக மாறின மார்க்கெட்டில். ஸோ இன்க்ரீஸ் பண்ணி நான் வந்து டார்கெட்டும் போட்டது, ப்ளஸ் ஸ்டாப் லாஸும் வந்து 20 பாயிண்ட் கிட்ட நான் போட்டது. ஸோ அதனால தான் எனக்கு வந்து அது வந்து லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட் அன்னைக்கு $186 வந்து லாஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து 83 லாஸ் ஆகிருக்கு. அப்புறம் வந்து $105, $32 ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் $258 வந்து 7th அன்னைக்கு வந்து டோட்டலாக லாஸ் ஆனதுனால எனக்கு வந்து வாஷ் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து என்னோடய வாஷ் அவுட் ஆனதுக்கப்புறமும் அந்த ஜூலை 7th அன்னைக்கு நான் வந்து இன்னொரு அக்கௌண்ட் வந்து வாங்கினேன். ஸோ அந்த அக்கௌண்ட் வந்து நான் பாஸ் ஆகிட்டேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே டேட்டில் வந்து நான் வாஷ் அவுட் ஆன அதே ஜூன் 7th அன்னைக்கே நான் வந்து ஈவினிங்கே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ட்ரேடில் $40 லாஸ் ப்ராஃபிட் எடுத்துட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு டார்கெட் எல்லாமே ரீச் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து டெய்லி இது இல்லை. ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா 7th அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி 27th அன்னைக்கு முடிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 20 days வந்து எனக்கு வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் ஒன்றும் இஷ்யூ இல்லை. நம்மளுக்கு வந்து சாட்டர்டே சண்டே லீவு தான். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ப்ராஃபிட்டே வந்து நம்ம பண்ணாலே கரெக்டான பண்ணாலே அவங்க எடுத்துருக்கலாம். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து ஜூன் 13 அன்னைக்கு நான் வந்து இது வந்து முடிக்க வேண்டியது. ஸோ அது பிக்கெஸ்ட்டு ப்ராஃபிட்னால பார்த்து நான் வந்து சின்ன சின்ன ப்ராஃபிட் வந்து விட்டதுனால தான் எனக்கு வந்து இவ்வளோ டைம் எடுத்துச்சு. ஸோ அது ஒன்றும் இஷ்யூ இருக்காது. ஏன்னா ட்ரேடரை பொறுத்த வரைக்கும் நம்ம சக்ஸஸை ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணால் கூட போதும் தான். ஃபுல்லாக ஒரே நாளில் ப்ராஃபிட் கொண்டு வர்றோம். நிறைய ட்ரேடர்ஸ் வந்து போடுவாங்க, ஒரே நாளில் வந்து நான் வந்து ப்ராஃபிட் வந்து ஒரே நாளில் கிளியர் பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு phase 1 phase 2 3 நாளில் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் phase 1 phase 2லாம் பார்த்தீங்கன்னா 3 days வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரே நாளில் முடிச்சிட்டாலும் 3 நாளுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அடுத்த லெவலுக்கான அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து 24 hours ஜென்ரேட் பண்ணுவாங்க. phase 2ல் அதே மாதிரி தான். phase 2 முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு மாஸ்டர் அக்கௌண்ட் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். 4 to 5 days ஆகும். ஒரு சில பேருக்கு வந்து 2 daysலாம் கிடச்சிருக்கு. பட் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம வாங்கலை. கண்டிப்பாக நம்மளும் வாங்கிடுவோம் மாஸ்டர் அக்கௌண்ட்டு. என்னோடய ஜோனிங்கில் நீங்களும் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம்.
அதில் நான் டோட்டலாக வந்து மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் வந்து டார்கெட் வந்து இதுதான் டார்கெட்டோட ப்ரைஸு பார்த்தீங்கன்னா அதில் நான் 100% வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ட்ரேடிங்கோட மந்த்லி இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து நான் $40 எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து டோட்டலாகவே வந்து டவுன் தான். அங்கே பாருங்கள் 13 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டே பேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வரும் காமிக்கிறேன் அதில் வந்து எப்படி க்ரோத் ஆகிருக்குன்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 13 அன்றைக்கி $148. அடுத்த நாளே நான் ஆக்சுவலாக வந்து எடுக்க வேண்டியது. பட் டார்கெட் எல்லாமே பிக்கெஸ்ட்டாக போட்டதுனால நான் பண்ண மிஸ்டேக் தான் அது. ஸோ அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு திரும்பி அகெயின்ஸ் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து எனக்கு லாஸ் ஆனது. மறுபடியும் நான் வந்து கவனமாக எடுத்துகிட்டு டார்கெட் எல்லாமே சின்ன சின்னதாக பண்ணிவிட்டு ஸோ லாட் சைஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு டபுள் என்ட்ரிஸ்லாம் எடுத்து பண்ணதுனால எனக்கு வந்து 27th அன்னைக்கு டோட்டலாக வந்து நான் வந்து இது வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆவரேஜாக வின்னிங் பார்த்தீங்கன்னா $45, ஆவரேஜ் லாஸ் $24 தான். 42% வின்னிங் ரேஷியோ. ஸோ வின்னிங் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் கண்டினியூஸாக ஆக வேண்டியது. பட் முடிச்சு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 15. அதில் வந்து பார்த்தீங்கன்னா $76 ட்ரேடு வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு வந்து பிக்கெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 150 எடுத்து இது ப்ரோக்கேஜ் போக பேலன்ஸ் அதில் காமிச்சிருக்கோம். 152 சம்திங்கிட்ட வந்துச்சு. அதையும் நான் காமிக்கிறேன். ஸோ இது பிக்கெஸ்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா 88 தான். அதுக்கு மேலே லாஸ் பண்ண நான் விடலை. இந்த லாஸும் வந்திருக்காது. ஆக்சுவலாக அது ப்ராஃபிட் வர வேண்டியது. நான் தான் அதை வந்து டார்கெட் வந்து அதிகமாக போட்டேன்னு சொன்னோம்ல. ஸோ அந்த டார்கெட்டை போட்டதுனால தான் எனக்கு அந்த இஷ்யூ வந்துச்சு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சின்ன சின்ன ப்ராஃபிட் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரே நாளில் நம்ம வந்து பாஸ் ஆகிட்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதுவும் பண்ணலாம். அது அவங்க டார்கெட் செட்டப் மைண்ட் செட் எல்லாமே பண்ணுறது தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக பண்ணாலுமே சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் 1% வந்து வின்னிங் ரேஷியோ எடுத்தாலே போதும். நீங்கள் 100% வந்து கரெக்டான டிசிப்ளின் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம். என்னோட கருத்து அது. ஸோ நிறைய ட்ரேடர் வந்து 2 நாளில் 3 நாளில் முடிக்கிறாங்க. அது கண்டிப்பாக அவங்களோட டிசிப்ளின் ப்ளஸ் மைண்ட் செட் அவங்க செட்டப் அந்த மாதிரி இந்த மாதிரி டார்கெட்டு லாங் லாட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து சின்ன சின்ன ட்ரேடிங் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சின்ன சின்னதாக பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி பண்ணாலும் நம்ம சக்ஸஸை நோக்கி போயிட்டுருக்கோம்ல. ஸோ அதுதான் முக்கியம். ஸோ பார்த்தீங்கன்னா 7th அன்னைக்கு $40 எடுத்திருந்தேன். அப்புறம் வந்து 10th அன்னைக்கு எனக்கு டோட்டலாகவே வந்து லாஸு தான். நான் எடுத்த ட்ரேட் எல்லாமே முக்கால்வாசி லாஸு தான். ஒரு சில ப்ராஃபிட் வந்துச்சு. பட் லாஸ் வந்து காரணம் வந்து நான் டார்கெட் வந்து அதிகமாக பண்ணதான். 11th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா $48 லாஸு. அப்புறம் 12th அன்னைக்கு வெறும் $10 எடுத்தேன். ட்ரேட் அதிகமாக எடுக்கல. ஒரே ட்ரேட் தான் எடுத்து அதுக்கப்புறம் நான் எடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 13 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா $284 எடுத்துட்டேன். டோட்டல் லாஸு நான் வந்து இதில் ரெக்கவர் பண்ணி ப்ளஸில் கொண்டு வந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 14 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா $229 வந்து லாஸ் ஆயிடுச்சு. இந்த லாஸுக்கான ரீசனே நான் போட்ட பிக்கெஸ்ட் டார்கெட்டு தான். டார்கெட் எல்லாமே ஹையாக போட்டனால தான் டார்கெட்டு. ப்ளஸ் ஓவர் ட்ரேட் வந்து இதில் பண்ணிட்டேன். எமோஷனல் ட்ரேட் நானே பண்ணிட்டேன். ஸோ இது வந்து சாட்டர்டே சண்டே வந்து உட்காந்து எனக்குள்ளேயே நான் வந்து பேசிக்கிட்டு ஸோ அடுத்த ட்ரேடிங் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் 7th அன்னைக்கு $80 வந்து நான் வந்து ப்ராஃபிட் எடுத்தேன். அப்புறம் 8th அன்னைக்கு போட்டது எல்லாமே ஸ்டாப் லாஸ் ஹிட்டிங். இதில் ஓவர் ட்ரேடில் எதுவும் பண்ணலை. பார்த்தீங்கன்னா 7 ட்ரேட் தான் எடுத்துருப்பேன். கம்மியாக தான் நான் வந்து லாட் சைஸ் போட்டு யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் திரும்பி மறுபடியும் 9th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா $63 வந்து ப்ராஃபிட்டு. அதுக்கப்புறம் எல்லாமே கண்டினியூஸாக நான் போன டார்கெட் எல்லாமே ஸ்மாலாக பண்ணிட்டேன். லாட் சைஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது 3 பாயிண்ட்டு 4 பாயிண்ட்டு எஸ்ஏ யூஎஸ்டியில் தான் பண்ணுவேன். கோல்டில் தான் நான் பண்ணுவேன் மேக்ஸிமம். கரன்சி வந்து போகும் யூரோ யூஎஸ்டி மட்டும் பண்ணுவேன். அப்பப்போ வேறு கரன்சியை செக் பண்ணிவிட்டு பண்ணுவேன். பட் கரன்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவ்வளோவா கிளிக் ஆகலை. ஏன்னா ரொம்ப வெயிட் பண்ணணும். எஸ்ஏ யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் நம்ம வந்து டார்கெட்டை ஃபிட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான ப்ராஃபிட் வரும். பட் கரன்சியை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் தான், அதை பண்ணலாம். அவ்வளோ லாஸ்லாம் வந்து வராது. ஏன்னா நம்ம போடுற டார்கெட்டுக்கும் அதுக்கும் வந்து $20 வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 hours 3 hours ஆகும். அது நியூஸ் பேஸில் வந்து உடனே அடிக்கும். அது கண்டிப்பாக வந்து இருக்கும். பட் எஸ்ஏ யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 21 அன்னைக்கு $127 இங்கேருந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆனது. அப்புறம் வந்து 24 அன்னைக்கு ஒரு $15 எடுத்தேன். அன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சைட்வைஸில் தான் இருந்துச்சு. எனக்கு வந்து அன்னைக்கு வந்து எனக்கே தோணுச்சு இதுக்கப்புறம் பண்ண வேண்டாம், கம்மியாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வெறும் 3 லாட் தான் நான் பண்ணேன். அதிகமாக வச்சு பண்ணல. சின்ன சின்ன லாட் சைஸ் தான் பண்ணேன். ஸோ அது
அதுக்கப்புறம் எதுவும் பண்ணல. 25 அன்னைக்கு $90 ஒரு 4 ட்ரேட் தான் எடுத்திருக்கேன். லாட் சைஸும் கம்மி தான், ஒன்றும் அதிகமாக பண்ணல. அதுக்கப்புறம் 26 கொஞ்சம் மார்க்கெட் நல்லா இருந்துச்சு, அதனால 13 ட்ரேட் எடுத்திருந்தேன். லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தேன், $140 இருந்துச்சு. அன்னைக்கு எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து நான் வந்து டார்கெட் வந்து ரீச் பண்ண வேண்டியது. ஸோ நான் டார்கெட் வரதுக்கு முன்னாடியே ஒரு ட்ரேடை மட்டும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். லாங் டைமாக வச்சிருந்தது ஒரு ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் வரல. 27 அன்னைக்கு $40 தேவைப்படுது. அன்னைக்கு ஒரே ஒரு ட்ரேடு தான் எடுத்தேன், ஒரு பை சைடு தான் எடுத்தேன். ஸோ ஆக்சுவலாக அந்த ட்ரேட் வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு, பெரிய மொமெண்டம் கொடுத்தது. ஸோ அந்த விஷயத்தில் வந்து மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து செட்டப் கொடுத்து ட்ரேட் எடுத்தது தான். பாருங்கள், நான் அதில் வந்து 7 டேஸில் தான், அதாவது 5 டேஸில் எனக்கு வந்து வாஷ் அவுட் ஆச்சு ஃபஸ்ட் அக்கௌண்ட்டில். பட் இதில் பாருங்கள், என்னோட மந்த்லி இது நீங்கள் சாட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எங்கே கீழே போயிட்டு, அதாவது $4,802 வரைக்கும் நான் வந்து போயிட்டேன். ஒரு $300 தான் எனக்கு வந்து டோட்டலாக வந்து இந்த அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிறதுக்கு. பட் நெவர் கிவ் அப் மாரி நான் மறுபடியும் வந்து இன்னும் நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணணும் அது எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக டார்கெட்டை ரீச் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ட்ரேடை கூட ப்ராஃபிட்டை கூட ஓகே சக்ஸஸ் பாருங்க. $15 எடுத்ததெல்லாம் வந்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். $10 எடுத்ததும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அன்றைக்கி ட்ரேட் நான் முடிச்சுட்டு ட்ரேடில் வந்து எனக்கு ப்ராஃபிட் வருதா, அதுதான் என்னோட மெயினானது. பட் நம்ம எடுக்கிற ட்ரேடிங் செட்டப்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்கிறத பார்க்கணும். மெயினாக நீங்கள் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை பண்ண போகிறதுனாலும் சரி, உங்களுக்குள்ள ஒரு செட்டப் வந்து நீங்கள் வந்து கற்றுக்குங்க. அந்த செட்டப் வந்து யார் எத்தனை பேர் சொல்லி கொடுத்தாலுமே அந்த செட்டப் வந்து உங்களுக்குள்ள நீங்கள் தான். ஸோ ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணாமல் எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க. மெயினாக வந்து ஸ்டாப் லாஸ்னால தான் நம்மளுக்கு வந்து ட்ரேட் வந்து போகுது. ஒன்ஸ் ஸ்டாப் லாஸ், டார்கெட்டு, என்ட்ரி பாயிண்ட் எல்லாம் செட்டப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த ட்ரேடை வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அப்பப்போ கொஞ்சம் நேரம் பார்த்தா போது, நான் கண்டினியூஸாக பார்க்கும்போது சில டைமில் வந்து எமோஷனல் ஆகி இன்னொரு ட்ரேட் கூட மறுபடியும் எடுப்போம். அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஏன் எல்லா ட்ரேடரும் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்து இப்போ டாப்பில் இருக்க ட்ரேடர் எல்லாருமே பண்ண மிஸ்டேக் தான். பட் அதை வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு அந்த மிஸ்டேக் கண்டினியூஸாக வராமல் பார்த்துக்கணும். ஸோ இந்த ட்ரேட் வந்து இப்போ வந்து எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு எனக்கு அக்கௌண்ட் வந்து 24 ஹவர்ஸில் வந்து வந்துருச்சு. ஸோ அந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அக்கௌண்ட்டு இது வந்து பயிற்சியாளர் அக்கௌண்ட் இது. ஸோ இந்த அக்கௌண்ட்டில் வந்து 4 ட்ரேட் எடுத்திருக்கேன். ஒரு நாள் தான் ஆச்சு. எனக்கு வந்து கம்பைன் லாட்டில் தான் இதில் வந்து எடுத்தேன். நான் ஆக்சுவலாக இதுலேயே வந்து ஒரே நாளில் முடிக்க வேண்டியது, லாட் சைஸ் வந்து கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம வந்து சின்ன சின்னதாக நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு மெயின் தாட்டில் தான் கம்மியான ட்ரேடு தான் எடுத்தேன். அதில் வந்து ஒன்றும் ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா $10 வந்து ஆவரேஜாக வின் பண்ணிருக்கேன். 5.7 வந்து பண்ணியிருக்கேன். ஒரு நாள் தான் எடுத்திருக்கேன், ஃப்ரைடே அன்றைக்கி தான் எடுத்தது. $28 வந்து பிக்கஸ்ட் வின்னு, பிக்கஸ்ட் லாஸ் வந்து 5.75. பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் $26 எடுத்தது. ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது லாட் சைஸு கம்மி தான். நான் வந்து 0.05 தான் போட்டிருந்தேன் மூணுமே. அன்றைக்கி மார்க்கெட் வந்து நியூஸ் இருந்ததுனால நான் சின்னதாக போட்டு ட்ரேட் பண்ணேன். ஸோ இது வந்து சக்ஸஸாக முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து மாஸ்டர் அக்கௌண்ட் வந்து ரிசீவ் ஆனதுக்கப்புறம் உங்களை வந்து கண்டிப்பாக பார்க்குறேன். ப்ளஸ் இந்த அக்கௌண்ட்டை வந்து சக்ஸஸ் ஸ்டோரியும் கூடிய சீக்கிரத்தில் வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோவை ரிலீஸ் பண்ணுறேன். தேங்க்யூ. அண்ட் ட்ரேட் பண்ணும்போது கவனமாக இருங்க. ட்ரேடிங்கை பொறுத்தவரைக்கும் எப்பயுமே இருக்கும், இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ட்ரேடிங் வந்து இன்றைக்குள்ளே முடிஞ்சிடும், நாளைக்கே வந்து நம்ம பணக்காரன் ஆகிடும் அப்படின்ற மைண்ட் தாட்லாம் இல்லை. ட்ரேடிங் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணுங்கள். பட் பண்ணும்போது எவ்வளோவா நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகி பண்ணுறீங்களோ அதான் முக்கியம். ஸோ நிறையா வீடியோஸ் பாருங்கள், யூடியூப்ல நிறைய கோர்ஸ்லாம் இருக்குது ஃப்ரீயாகவே, நிறையா பண்ணுங்கள். ஸோ ஒருத்தவங்க சொல்கிறது தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லை, நிறையா விஷயம் நிறையா பேர்த்துட்டு நிறைய விதமாக நம்ம கற்றுக்கலாம், தப்பு இல்லை. மோஸ்ட்லி வந்து நீங்கள் பார்க்கும்போது எஸ்எம்சி கான்செப்ட் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். சப்போர்ட்டுன்ற சென்ஸ் தான் அது எஸ்எம்சி கான்செப்ட்டு. ஸோ அந்த விஷயத்தில் வந்து பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, வீடியோஸ் நிறைய பாருங்கள், தப்பு இல்லை. பட் கால்ஸ் நம்பி போகாதீங்க. கால்ஸ் வந்து டெலகிராமில் கொடுக்குற ஃப்ரீ கால்ஸு, நிறைய பேர் கால்ஸ் கொடுக்குறாங்களா, அதை நம்பி நீங்கள் போகாதீங்கன்னு நான் சொல்லுவேன். எதனாலனா கால்ஸ் நம்பி போனீங்கன்னா ஒரு 2 நாள் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். 3ஆவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கால்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து தப்பாகவே போய் முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், கால்ஸ் சம்பாதிங்க. உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, யாரும் மேலே ஒருத்தவங்க நம்பிக்கை இருக்குது, உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. ட்ரேட் எடுக்கிறது வந்து நார்மலாகவே எடுங்க. இன்னும் டக்குன்னு வந்து எடுத்து நீங்கள் எடுத்தோடனே $100 $200 தான் பார்க்கணும் இல்லை.
இப்போ உங்களுக்கு வீடியோஸில் வந்து நிறைய பேர் காமிக்கலாம் $100-150. நான் கூட காமிச்சிருக்கேன் $150 ஒரு நாள் எடுத்தது. ஸோ அது வந்து ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நீங்கள் லட்சக்கணக்கில் கூட டாலர் எடுக்கலாம். பட் உங்களோட மைண்ட் செட்டப்ஸு, அப்புறம் வந்து நீங்கள் ட்ரேடிங் வந்து நீங்கள் எடுக்கிற இது ப்ளஸ் வந்து உங்களோட டார்கெட் இது தான். உங்களோட ஒர்க்கிங் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் நீங்கள் வந்து பண்ணணும். ஒர்க்கிங் மீன்ஸ் நீங்கள் வந்து ட்ரேடிங்கை வந்து மார்க்கெட் எப்படி புரிஞ்சுக்கணும், மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வந்துடலாம். குட் லக். தேங்க்யூ.